Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hello friends, welcome to Shaya's IT. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கன்சியூமர் இன்டர்ஃபேஸ். ஸோ நேற்று ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் java.util.function package. ஸோ இந்த கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் இது வந்து java.util.function அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜாவா 8லேருந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, எதுக்காகனா டு இம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த கன்சியூமர் இன்டர்ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜாவா 8ல். இது எந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா java.util.function அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளே இருக்கும். ஓகே, இந்த கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டேக்ஸ் ஒன் ஆர்குமெண்ட். இது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கும் அண்ட் அந்த ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. இது வந்து எந்த வேல்யூஸையும் ரிட்டர்ன் பண்ணாது. கொடுக்குற இன்புட்டை வச்சு அவுட்புட் ப்ரிண்ட் பண்ணிடும், பட் ஆனால் இது எதுவுமே வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டீன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ டீ எதுக்காக பார்த்திங்கன்னா இன்புட் ஆர்குமெண்ட் டு தி ஆப்ரேஷன். நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிற ஆப்ரேஷனுக்கு என்ன இன்புட் கொடுக்க போகிறோமோ அது டீன்னு இந்த இதோட சின்டாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இந்த கன்சியூமர் இன்டர்ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்செப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ட் தென். ஓகே, ஸோ மொத்தம் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து இந்த கன்சியூமர் இன்டர்ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது அக்செப்டை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ அக்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் அக்செப்ட்ஸ் ஒன்லி ஒன் வேல்யூ. இட் அக்செப்ட்ஸ் ஒன்லி ஒன் வேல்யூ அண்ட் பர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன். இது ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா void accept of t. ஓகேவா? ஸோ இங்கே டீங்கிறது இது வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் எடுத்து. ஓகே, இது டீங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்புட் ஆர்குமெண்ட். ஸோ இது வந்து எந்த வேல்யூவும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போது இந்த அக்செப்டை பேஸ் பண்ணி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸை இப்போ பார்க்கலாம். இப்போ கன்சியூமர். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா java.util.functionன்ற பேக்கேஜ்குள்ளே இந்த கன்சியூமருங்கிற இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இதில் கன்சியூமர் நான் வந்து சில நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஓகே, அதனால் டிஸ்பிளே ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம். ஏ system.out.println ஆஃப் ஏ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் டு டிஸ்பிளே. நம்ம எப்படி இந்த டிஸ்பிளேவை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் யூஸிங் அக்செப்டை யூஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டாட் அக்செப்ட் ஆஃப் 10. ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அக்செப்ட் இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதை வச்சு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும், பட் ஆனால் இட் வில் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டாட் அக்செப்ட் ஆஃப் 10. ஸோ இந்த 10ங்கிற வேல்யூ வச்சு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுமே தவிர ரிட்டர்ன் வேல்யூ நமக்கு எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் இஸ் கம்பைலிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 10ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, சரி ஓகே. இப்போ நான் வந்து இப்போது ஜஸ்ட்டு அந்த வேல்யூவை வாங்கி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதில் சில ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் கன்சியூமர். இந்த கன்சியூமருக்குள்ளே நான் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸை நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, list of integers modify equal to list lambda expression யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே எனக்கு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதால நான் வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணல. இப்போது மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்க போகிறதால நான் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி நான் எழுதிக்கிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி int I equal to 0 I less than list dot size I plus plus. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் நான் வேல்யூஸை செட் பண்ண போகிறேன். செட் அந்த வேல்யூஸை நான் லிஸ்ட்டில் வர ஒரு எலிமெண்ட்டையும் நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் I. ஓகே, ஜஸ்ட் அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஐட்ரேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வர வேல்யூஸை நான் லிஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸில் வர ஒரு எலிமெண்ட்டையும் நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து அந்த லிஸ்ட்டில் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதை நம்ம லிஸ்ட்டில் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும், அந்த நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, அப்போது கன்சியூமர் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர். ஓகே, அந்த வேல்யூஸ் செட் பண்ண வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண போகிறோம். லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம். ஸோ ஸ்ட்ரீமுங்கிறது பார்த்திங்கன்னா ஜாவா 8 கொண்டு வந்த புதிய ஒரு ஃபீச்சர்ஸ் தான். நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். லிஸ்ட் for each a system.out.println of a. அதுக்கப்புறம் நம்ம இதை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளே லிஸ்ட்டில் நம்ம இந்த என்ன வேல்யூஸை நம்ம அந்த லிஸ்ட்டில் செட் பண்ணுறோமோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு நம்ம லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒன்றும் வேல்யூஸ் நம்ம ஒன்றும் எந்த வேல்யூஸும் ஆட் பண்ணவே இல்லை அந்த அரே லிஸ்ட்டில். ஓகே, ஸோ லிஸ்ட் இன்டிஜர் லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் வேல்யூஸை ஆட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 2 1 5. ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து 3 வேல்யூஸை ஆட் பண்ணியாச்சு. இப்போது அந்த மாடிஃபை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் யூஸிங் acceptங்கிற ஃபங்க்ஷனை வச்சு. எப்படின்னா modify டாட் accept ஆஃப் லிஸ்ட். ஓகே, இப்போது modify டாட் accept ஆஃப் லிஸ்ட்டுன்னா எனக்கு இந்த இடத்துல வரும். அந்த ஃபார் லூப்புக்குள்ளே நான் பாஸ் பண்ணுற லிஸ்ட் வேல்யூஸ் 2 1 5 இது மூணுமே பார்த்திங்கன்னா மல்டிப்ளைட் பை 2. இது மூணு வேல்யூஸும் பார்த்திங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை ஆகி அங்கே மாடிஃபைக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்பிளே லிஸ்ட் டாட் accept ஆஃப் லிஸ்ட். அக்செப்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸை மறுபடியும் அந்த மல்டிப்ளை பண்ணி நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் யூஸிங் accept
ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே இந்த ஒன்லி ஒன் வேல்யூ மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 4 to 10, 2 into 2 4, 1 into 2 2, 5 into 2 10. ஓகே, ஸோ மாடிஃபை வேல்யூவில் நம்ம அக்செப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்றத இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ட் தென் செகண்ட் அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா கம்போஸ்ட் கன்சியூமர். இது வந்து ஒரு கம்போஸ்ட் கன்சியூமர் ரிட்டர்ன் பண்ணும். வேறு இதில் பார்த்திங்கன்னா பேராமீட்டரைஸ் கன்சியூமர். இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு அப்புறம் தான் இந்த பேராமீட்டரைஸ் கன்சியூமர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனோட எவாலுவேஷன் வந்து ஏதாவது எரர் த்ரோ பண்ணுச்சுன்னா காலர் ஆஃப் த கம்போஸ்ட் ஆப்ரேஷன், அந்த கம்போஸ்ட் ஆப்ரேஷனை கால் பண்ணுற அந்த இடம் வந்து ரிலே ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து டைப் கன்சியூமராக தான் இருக்கும் இந்த அண்ட் தென் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் கன்சியூமர் டி அண்ட் தென் கன்சியூமர் ஆஃப்டர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த அண்ட் தென் இதோட சின்டாக்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இதை அக்செப்ட் பண்ணுது, அது விச் இஸ் த கன்சியூமர். ஓகே, இது வந்து எப்போ அப்ளை ஆகும்னா கரண்ட் கன்சியூமர் அது ரன் ஆன பிறகு தான் இந்த கன்சியூமர் வந்து ரன் ஆகும். ஓகே, இதில் ரிட்டர்ன் வேல்யூ பண்ணிங்கன்னா ஒரு கம்போஸ்டு கன்சியூமர் தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். அது எப்போ அப்ளை ஆகும்னா ஃபஸ்ட்டு கரண்ட் கன்சியூமருக்கு அப்ளை ஆகிட்டு அண்ட் தென் ஆஃப்டர் ஆப்ரேஷனுக்கு அப்ளை ஆகும். ஓகே, இதில் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும் சில டைம். என்ன எக்ஸப்ஷனாக நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஆஃப்டர் ஆப்ரேஷன் வந்து நல்லா இருந்ததுன்னா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் நமக்கு த்ரோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை அண்ட் தென் இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே தான். ஃபஸ்ட்டு நான் வந்து லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர் கன்சியூமரில் வாங்கி அதை வந்து 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், ஏற்கனவே அந்த கோடிங் எழுதியிருப்போம் இல்லையா, ஸோ அதை அப்படியே நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகே, சேம் கோடு தான், வேறு எதுவும் சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதேமாரி எனக்கு அரே லிஸ்ட்டுக்கு இந்த லிஸ்ட்டுக்கு எனக்கு வேல்யூஸும் செட் பண்ணணும். ஸோ நான் இதே கோடை மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஸோ 215 அப்படிங்கிற இந்த வேல்யூஸை நான் அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது அண்ட் தென் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ண போகிறோம், மாடிஃபை அண்ட் தென் இதில் என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே லிஸ்ட் பண்ணணும். டிஸ்பிளே லிஸ்ட் டாட் accept of list. ஓகே, ஸோ இதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமருங்கிறது இது வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸை இட் டேக்ஸ் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் வாங்கி அது என்ன செய்யுது, ஈச் எலிமெண்ட் அந்த லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸில் இருக்கிற ஈச் எலிமெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுது. ஓகே, அது எப்படி பண்ணுதுன்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஐட்ரேட் ஆகுது. அந்த லிஸ்ட் வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இங்கே ஐட்ரேட் ஆகிறப்போ ஈச் எலிமெண்ட்டை வந்து 2ஆல் அது மல்டிப்ளை பண்ணிக்குது.
அந்த ஈச் எலிமெண்ட் இந்த லிஸ்ட் வந்து இட் அப்டேட்ஸ் த வேல்யூ. எப்படி அப்டேட் பண்ணுதுன்னா ட்வைஸ் த, அதாவது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த ஒரிஜினல் வேல்யூவை அப்டேட் பண்ணிக்குது அந்த லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லைன் ஆஃப் கோட் இது பார்த்திங்கன்னா இது வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர் அதை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ஈச் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. இந்த லைனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் வேல்யூவை எடுத்துக்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணுது. அதுதான் இதோட வேல்யூ. ஸோ இதில் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மெத்தட். எதுக்குன்னா லிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரீமாக மாற்றுறோம். ஸோ ஸ்ட்ரீமுங்கிறது ஒரு கான்செப்ட், அது நம்ம லேட்டராக இந்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ அப்புறம் ஃபார் ஈச் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி அந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், செப்பரேட்டட் பை ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ நம்ம லிஸ்ட்டுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதில் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம், 2 1 5 அப்படிங்கிறது. இப்போது அண்ட் தென் இதை யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா டு சேஞ்ச் த கன்சியூமர்ஸை இணைக்க போகிறோம். எப்படின்னா மாடிஃபை அண்ட் டிஸ்பிளே லிஸ்ட், இந்த 2 கன்சியூமர் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், இணைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாடிஃபை அண்ட் தென் ஆஃப் டிஸ்பிளே லிஸ்ட், இது என்ன பண்ணுன்னா ஒரு புது கன்சியூமரை க்ரியேட் பண்ணணும். ஓகே, அது ஃபஸ்ட்டு எதுக்கு அப்ளை ஆகும்னா மாடிஃபைக்கு தான் ஃபஸ்ட்டு அப்ளை ஆகும். ஸோ மாடிஃபையில் போய்ட்டு அந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு மாடிஃபை அப்ளை ஆகும், அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே லிஸ்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகே, அக்செப்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா கம்பைன்டு கன்சியூமர், இது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து ஆர்குமெண்ட்டாக அது எடுத்துக்குது. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு மாடிஃபை வந்து கால் ஆகும், அதுக்கப்புறம் டிஸ்பிளே லிஸ்ட் வந்து கால் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மாடிஃபை கன்சியூமருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கு அப்ளை ஆகிற வேல்யூஸ் 2 1 5. ஓகே, அப்புறம் அந்த ஈச் எலிமெண்ட் வந்து மல்டிப்ளை பை 2, அதுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4 to 10 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம அதோட டிஸ்பிளே எப்படி பண்ண போகிறோம்னா டிஸ்பிளே லிஸ்ட் கன்சியூமர் யூஸ் பண்ணி மாடிஃபை லிஸ்ட்டை நம்ம அதுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 4 2 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே லிஸ்ட் பாஸ் பண்ணாமல் நல்லுன்னு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனை வந்து அது த்ரோ பண்ணுது அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் எழுதிக்கிறேன். ஸோ இப்போது மாடிஃபை டாட் அண்ட் தென் நான் டிஸ்பிளே லிஸ்ட் பாஸ் பண்ணாமல் நல்லுன்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, டாட் அக்செப்ட் ஆஃப் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை கால் பண்ணுறேன். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடிஃபையர் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அண்ட் தென் என்ன செய்யும், அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா நல்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்ம உள்ள ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண அந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனுங்கிறது நமக்கு அந்த ட்ரை கேட்சில் த்ரோ ஆகி அது பிரிண்ட் ஆகும். ஓகேயா? இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் java.lang.null pointer exception. ஸோ அது வந்து நல்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்து இங்கே த்ரோ ஆகுது. ஓகே, ஸோ இன்றைக்கி கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்தோம். மற்ற இன்னும் நிறையா சப்ளையர் ப்ரெடிகேட்லாம் இருக்குது, வர வீடியோஸில் நம்ம அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.